வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பரான இந்த இஞ்சி சட்னி பண்ண போகிறோம். அது பர்டிகுலராக இந்த கொரோனா வைரஸ் டைமில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே, இந்த இஞ்சி சட்னி சாப்பிட்டா ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இஞ்சி, லெமன், நெல்லிக்காய் சாப்பிட்றது இந்த டைமில் பர்டிகுலர் நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த இஞ்சி சட்னி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியோட சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இஞ்சி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ஒற்றை தலைவலி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இஞ்சி அரைச்சி போட்டோன்னா உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி போகும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்டை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொமட்டல், அதாவது வாமிட் வர மாதிரி நம்ம சாப்பிட்டது சம்டைம் வந்து நம்ம கொமட்டுற மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ஒரு சின்ன இஞ்சி பீஸை வந்து வாயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொமட்டல் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா இஞ்சி வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இஞ்சி வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா. ஜிஞ்சர் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 100 கிராம், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 8 பல்லு, புளி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 6 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 3, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வீட்டில் சட்னி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. எப்போவுமே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் தான், அதாவது கடலைப்பருப்பு வந்து 1/2 மடங்குனா உளுத்தம்பருப்பு வந்து 1 மடங்காக இருக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு வந்து நீங்கள் பவுடர் பண்ணும்போது சாஃப்டாக ஆகிடும், மலமலம் ஆகிடும். இதே உளுத்தம்பருப்பு பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக கடக்கு முடக்கம் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இதுக்கப்புறம் இந்த பூண்டு. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வதக்கும் போதே வந்து பூண்டை போட்டுருங்க. அந்த பூண்டு நீங்கள் போடும்போது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ஒரு சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட்டோட ப்ரிப்பரேஷன் எப்படி வருதுன்னு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி. இந்த பச்சை மிளகாய் காரம் வந்து நீங்கள் அதிகமாக அதில் கட்டக்கூடாது. நீங்கள் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட அந்த காரம் தான் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் செகண்ட் டேஸ்ட்டுங்க தொண்டைக்குள்ளே தான் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் கரெக்டாக இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போது புளி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி சோத்தே பண்ணுங்கள். சோத்தே பண்ணி வர டைமில் அந்த வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி வெந்து வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் இது இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்கிறேன். இந்த வெங்காயம் பர்டிகுலராக வந்து ஒரு 60% அளவு தான் வதங்கிருக்கணும். இஞ்சி வந்து நல்லா வதங்கிருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா சாத்தே பண்ணிவிட்டு சின்ன பவுலில் மாற்றி வச்சிடலாம். பவுல்னால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு, நாட்டு சர்க்கரை போடுறது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நான் போட்ட குவான்டிட்டி வந்து ஒரு 3/4 ஸ்பூன். நீங்கள் சாப்பிடும்போது எடுத்த உடனே காரம் தெரியக்கூடாது. அதனால் சொல்கிறேன், எடுத்த உடனே காரம் தெரியக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு அந்த செகண்ட் டேஸ்ட் தான் உங்களுக்கு அந்த தொண்டையில் ஜிஞ்சரோட அந்த டேஸ்ட்டு காரம் தெரியணும். பர்டிகுலராக காரத்துக்காக காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் அதிகமாக போட வேண்டாம். அந்த இஞ்சியோட காரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தாளிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கல ஒரு அருமையான ஸ்டைலில் இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறது கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இப்போ இந்த இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. மருத்துவ குணம் உள்ள ஒரு காய்கறி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye. Take care.